முன்ன இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் ஒரு துளி நினைக்கிறீங்க. தயிர் வாங்கிட்டு வான்னு ஃபோன் பண்றேன். அப்ப குடிச்சிருக்கிறளோ என்னமோ, ஏன் போய் சொல்றா? மொண்டிவளத்து கோயில்ல நான் லைன்ல கியூல இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும் போதே உள்ள இறங்கிட்டு தான் இருக்கு. கியூல நிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, அண்ணன் கியூல நிக்கிறேம்மா அப்படிங்கிறா. அழாதீங்க. திரும்ப அங்க இருந்து உங்க நம்பருக்கு தான் நம்ம ஃபோன் வந்துச்சு. என்ற நம்பருக்கு தாங்க. பிள்ளைக்கு ஏன்னா ஃபிட்ஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. யாரோ அங்க ரோட்டோல வந்தவங்க லாரி டிரைவர் யாரோ பார்த்துக்கிட்டு ஃபோன் பண்ணி பாப்பாவோட கையை எடுத்து பேசியிருக்கேன். கை எடுத்து வச்சு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபிட்ஸ்னோடனே எனக்கு என்னமோ புள்ள போட்டு மனசு உழப்பிட்டா. தற்கொலை பண்ணிக்குவான்னு நான் நினைக்கல. இந்த இடம்னு சொல்லி நீங்க நேர்ல போய் பாத்தீங்களாமா? அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து ஃபோன் பண்ணிட்டாங்களே. அந்த ஸ்பாட்ல போறேங்க. செட்டிப்புதுன்னு சொல்லிட்டு மொண்டி பெருமா கோயில் அந்த இந்த லொகேஷன்ல இந்த மாதிரி கார் நிக்குது, காருக்குள்ள பாப்பா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்க அவசரம் வீட்டை கூட பூட்டல. நீங்க ரெண்டு பேருமே போனீங்க. ரெண்டு பேருமே கார் எடுத்து போறோம். பதட்டங்க, எங்களுக்கு உயிர் நாடியேங்க எங்க பொண்ணுங்க. பெரிய பெரிய இடத்துக்கு வந்து கேட்கும்போது நாங்க என்ன பண்ணோம்னா பக்கத்துல கொடுக்கணும், என் புள்ள பக்கத்துலயே இருக்கணும். ரெண்டு பேரும் உயிருங்க. தினம் வந்து அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருந்து அப்பாவுக்கு வந்து ஒரு மொத்தம் கொடுத்து போட்டு செல்லக்குட்டின்ட்டு போவா. ஆனா தினம் எங்க பொண்ணை வந்து எங்களுக்கு வந்து நாங்க பிணைஞ்ச சாப்பாடு முதல்வா சாப்பிட்டு போட்டோம் பார்த்து சாப்பிடுவா. சொட்டு பொண்ணு இப்படி வளர்த்திக்கிறேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பிள்ளை ஏங்கி போயிரு, நான் பக்கத்துலயே கொடுத்து பத்திரமா பார்த்துக்கலான்னு இப்படி கொடுத்ததே. ஆனா வந்து இப்படி ஏமாறுவோம். விசாரிச்சவங்க எல்லாம் நல்ல பையன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்துங்க அந்த நேரத்துல என்ன ஏமாந்தோம், எந்த இடத்துல ஏமாந்தோன்னு எனக்கு புரியல. நாங்க வந்து இந்த முன்னுக்கு பிறகு நான் பேசுறது இதெல்லாம் இல்லைங்க. இப்படின்னா இப்படித்தான். கடைசியில எல்லாத்துக்கும் அவசரப்படுத்தினாங்க. நாங்க வந்து ஒண்ணுமே புரியல. தாத்தா வளர்ப்பு நல்ல பையன்தா. நீங்க நேர்ல பார்த்து பேசும்போது எப்படி இருந்தாருமா அவரு? நாங்க முதல் பார்த்த பையனே இவன் தானுங்க. இந்த பையன் தானுங்க. ஒரே ஒரு பையன் தான் பாத்தீங்க, கவின் தான். நிறைய வந்துச்சுங்க. ஆனா பாப்பா மாப்பிள்ளைன்னு பார்க்க போன பையனே இந்த கவின் பையன் தானே. போயிட்டு இதுவும் வந்து ஏதாவது ஜாப் இல்லைன்னா வேண்டாங்க சித்தப்பா அப்படின்னு அவங்க சித்தப்பா வந்தாங்க. நான் 3 டைம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஜாதகத்தை. ஓகே, வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா ஒரு தொழில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஐஏஎஸ்னா ஐஏஎஸ் படிக்கிறவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆயிடுறது இல்லை. பாப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன, வீட்டில் ஆம்பளை இருக்கக்கூடாது, ஏதாவது 10,000 இருந்தாலும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இது. அப்புறம் அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு, அட நல்ல குடும்பம் தங்கா, நம்ம கண்ணு முன்னாடியே எனக்கு இத்தனை வருஷமாக வந்து நம்ம கடையில் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சித்தப்பா சொன்னோன்னே சரிங்க சித்தப்பா அப்படிங்கிறா. போய் பார்த்து பேசினோடனே அவள் வந்து முக்கால்வாசி அவங்க தம்பிக அப்பா அந்த அந்த கேட்டகரியில தான் அவள் சுற்றுவா. அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இவ வந்து அப்பா வந்து உனக்கு பையனை பிடிச்சிருக்கா தங்கா அப்படின்னோடனே உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்சாப்பா